புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. ஆலயம் நுழைந்தவுடன் இயேசு அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசு அங்கே மொழிந்தாரே. என் வீடு என் ஜெப வீடு, கண்கள் குவையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அருள், தூயாவியாரின் அன்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் ஹாரி குடும்பத்தினர் இது திருப்பலியில் மறைந்த லூர்து மேரி, நேசமணி, மரிய சுசைனானுடைய ஆண்களை மாற்றுவதாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் பாதங்களே, இன்றிலிருந்து பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரையிலும் அகில இந்திய ஆயர்கள் பேரவை நடைபெற இருக்கிறது. முக்கியமான இந்த ஒரு பேரவை. ஆகவே அதில் அனைத்து ஆயர்களும் ஏறக்குறைய 170 ஆயர்கள் சேர்ந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றோம். ஆகவே இதற்காகவும் விசேஷமாக திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையில் இளைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் வாக்களிக்கப்பட்ட என்று நிலைக்கும் உரிமை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கையை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களில் இருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால் தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான துயரத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலகத்து துயரத்திற்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே நுழைகிறார். அங்கே இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமாக இப்பொழுது தம்மையே பலி கொடுத்து பாவங்களை போக்குவதற்கு ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரு முறை சாவுக்கு உடன்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியாதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கும் மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பல்லவி. அவரது வியக்கத்தரு செயல்களுக்கால் புதியதோர் பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அவருடைய புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியக்கத்தரு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரம் புனிதமிகு உயரும் அவரது வெற்றியை அளித்துள்ளது. பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் பாடல் ஒன்று பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டது தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் பாடல் ஒன்று பாடுங்கள். உலகம் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பணித்தும் பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பணித்து புகழ்ந்தேற்றுங்கள். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் பாடல் ஒன்று பாடுங்கள். யாழினை விட்டு அவரை புகழ்ந்தேற்றுங்கள். யாழினை விட்டு இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் பாடல் ஒன்று பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின்
வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை வழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் வழிமுறைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே புனித சின்னப்பர் மிகவும் தெளிவாக எவ்வாறு ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒரே முறை தன்னை பலியை, கல்வாரி பலியை அர்ப்பணித்தார். இயேசுடைய வருகையின் நோக்கம் மானிட மக்கள் அனைவருக்கும் பாவத்தின் விடுதலையும் இறை தந்தையோடு உறவை ஏற்படுத்துவதும் தான். இவ்வாறு இருக்கையில் அவர் இந்த பலியினை செலுத்தினார். நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், புதிய ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே இறங்கிய தியாகம், ஆண்டவர் இயேசுவின் தியாகத்தில் யாக பலியை நாம் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த தியாக பலியை தான் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுகிறோம். இதை நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய இந்த தியாக பலியானது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தகைய ஆன்மீக எழுச்சியும், பாவத்தின் விடுதலையும், புனித வாழ்வையும், விண்ணக வாழ்வையும் நமக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். இது சின்ன பெரும்
அந்த கடிதத்திலே அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நல்வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் புனிதம் ஒரே நாளில் வந்துவிடாது. ஒவ்வொரு நாளும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி பங்கேற்பது இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக வழியாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் என்றும் நன்றி உணர்வுகளாக இருக்க வேண்டும். அவர் நம்மை மீட்டதற்காக அந்த நன்றியானது நம்முடைய நல்வாழ்வில் வழியாக அதை வெளிப்படுத்த வேண்டும். இதற்காக ஆவியின் வரங்கள் மிகவும் அவசியம். ஆவியினுடைய அந்த பிரசன்னம் வல்லமையும் நம்முடைய வாழ்வில் ஆட்கொள்ள வேண்டும். அதனுடைய பெயராக இந்த புதிய வாழ்வினை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். எனவே இந்த திருமலையில் விசேஷமாக இறைவன் ஆண்டவரை நமக்கு கொண்டு வந்த இந்த மாபெரும் இந்த ஒரு விடுதலை வாழ்வு, அருள் வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு நம்முடைய அர்ப்பண பணியின் வழியாக என்பதை உணர்ந்து நன்றி கூறுவனும் நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம். இயேசு உகந்த பலி பொருளாக மாற்றுவோம். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உன்னோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உன்னோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வில் வழியாகவே புகழோடு நான் வாழவில்லை உன் புகழொன்று எனக்கு போதும் அருள் வாழ்வினில் நான் வளர உன் அன்பொன்று எனக்கு போதும் உயரோடு வாழ்வோடு வாழும் போதும் உன் துயரொன்று எனக்கு போதும் மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உன் கரமொன்று என்னை தேற்றிடும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறெழுந்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடம் பிறகு திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் இருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆவுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவாலமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு மொழிக்குரிய தகுந்தவைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து விடும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ்,
திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஆயர் சுசேநாதன், எங்கள் ஆயர்கள் பீட்டர் மற்றும் சதீஷ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொழுகிறார்கள் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இருளின் சபரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சபரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சபரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கடைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீரில் திருதரல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது, சுமைகளை வருந்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமே.
அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது சின்னஞ்சிறு அப்பா. திருப்பலின் நம்மோடு பங்கேற்று நமக்காக ஜெபித்த தந்தை போசுகளுக்கும் எமது நன்றிகள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிராகும் உமது அருளை பெற்றுக்கொள்ள நாங்கள் உமது கொடைகளில் முன்னின்று இன்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நாதத்தில் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னை பண்பாடுவோம்.